ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கு பாருங்க, நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம புது ட்ரெஸ் போட்டாலே ரொம்ப சந்தோஷமாயிடும், கரெக்டாக? இன்றைக்கி புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். இருங்க, நான் ஃபஸ்ட்டு வரேன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கோம். இன்னும் திருச்சியில் தான் இருக்கோம், ஓகேங்களா? திருச்சியில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க, அச்சூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பிரம்மாண்டமான பொட்டிக் ஒன்று இருந்தது. இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா? அவங்களோட ஸ்டிச்சிங் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து போயிடலாம், ஓகேங்களா? இப்போது அந்த அச்சூஸ் வந்து இப்போது தில்லை நகரில் இருந்தது. இப்போது ட்ரிச்சியில் அதே வந்து ராம்லிங்கா நகருக்கு ரீலொக்கேட் ஆகிருக்காங்க, ஓகேங்களா? அச்சூஸ் ரீலொக்கேட் ஆகிருக்கு. அச்சூஸ்லேருந்து ஆவ்ரியா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான பிராண்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு, சரிங்களா? இப்போது ரைட் நவ் அங்கே ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தான் இப்போ நான் போட்டுட்டு நிற்கிறேன், ஓகேங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அந்த புது ட்ரெஸ் போட்டாலே ஒரு சந்தோஷம்னு சொல்லுவாங்களா, ஸோ அதுதான். இன்னும் டீட்டெயில்டாக நான் வந்து காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி பார்த்தீங்களா அச்சூஸ்னு பேர் போட்டிருக்கா, அந்த லோகோவில் பார்த்தீங்களா பாப்பாவோட ஃபேஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அவன்ய லக்ஷ்மி பாப்பா தான் வந்து ஆவ்ரியா பிராண்டோட எம்டின்னு சொல்லலாமா, இல்லை அவள் தான் வந்து சிஇஓ, ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஃபோட்டோஸ் தான் வந்து ஃபுல்லாகவே இங்கே வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்த உடனே, ஓகேங்களா? அப்படியே வாங்க, நான் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். 2 கேமரா வச்சுட்டு நிற்கிறாங்கங்க. எனக்கு எந்த கேமராவை பார்க்குறதுனே தெரியல. இருந்தாலும் நான் என்னோட கேமராவை தான் பார்ப்பேன், நான் என் கேமராவிலே பார்க்குறேன், ஓகேங்களா? இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரூம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாரீ எனக்கு, இந்த ப்ளவுஸும் எனக்காக இங்கே வந்து போட்டிருக்கு. இது இனிமேல் தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இப்போ என்னென்னா அச்சூஸ் ஆவ்ரியா, ஓகேங்களா? ஆவ்ரியா ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் அச்சூஸ். இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். அதை மட்டும் நான் ரொம்ப குட்டியாக ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஆவ்ரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் பிராண்டை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவ்ரியா, அதாவது கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. கலர்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய அந்த கிளாத் ஆகட்டும், இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத நீங்கள் இன்னொரு இடத்துல பார்க்க முடியாது. ஸோ இது எல்லாமே அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங், அவங்களோட ஓன் டிசைன், அவங்களோட ஓன் ஐடியாஸ் தான் வந்து போட்டு இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஆவ்ரியா. அச்சூஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை எப்படி பார்த்துருக்கீங்க நீங்கள்? எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் நான் போட்டிருக்கேன். பிரியாக்கா எங்கே ஸ்டிச் பண்ணுறீங்க, பிரியாக்கா எங்கே வாங்குறீங்க, எவ்வளோ காட்டன் சாரீ நான் கட்டியிருப்பேன், எவ்வளோ சாரீஸ். இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் போடுற எல்லா ட்ரெஸ்ஸுமே சாரீ, ப்ளவுஸு, டாப்ஸு, ஃப்ராக்கு எல்லாமே எனக்கு அச்சூஸ் இருந்து தாங்க வரும், ஓகேங்களா? எங்கள் அண்ணி தான் வந்து எம்டி, ஓகேங்களா? பிஎம் கீதா முத்துச்செல்வன். ஆண்டவர் உங்களுக்கு தெரியாதவங்களே கிடையாது ட்ரிச்சியில். ஸோ முத்துச்செல்வன், அவங்களோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் முத்துச்செல்வன், கீதா முத்துச்செல்வன் தான் வந்து இந்த ஆவ்ரியா அச்சூஸோட ப்ரொப்ரைட்டர், ஓகேங்களா? ஸோ அவங்களோட தான் இந்த அச்சூஸு. எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது, கஸ்டமைஸ் பண்ணுறது எல்லாமே என்னோட அண்ணி தான். அண்ணா அண்ட் அண்ணி தான் எனக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. இல்லை என்னென்னா நானும் அச்சுமா வேறு கிடையவே கிடையாது. ஸோ அச்சுமா என்ன ட்ரெஸ் பண்ணுதோ அதை நானும் பண்ணுவேன். நான் என்ன பண்ணணும், அது ஒல்லியாக பார்க்கணுமா நீங்கள் அச்சுமாவை பார்த்துக்கோங்க, குண்டாக பார்க்கணுமா நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹைட்டாக பார்க்கணுமா எங்கள் அக்காவை பாருங்க, ஹைட்டாக பார்க்கணுமா பாப்பாவை பாருங்க, குள்ளமாக பார்க்கணுமா என்னைய பாருங்க, அந்த மாதிரி தான். ஸோ நாங்கள் 2 பேருமே ஒரு கிட்டத்தட்ட ஹைட்டாக இருக்கிறவங்க போட்டால் இப்படி இருக்கும் குள்ளம். அதாவது நாங்களே வந்து எக்ஸாம்பிள் எஸ் சைஸும் போடலாம், 5XL என்னங்க, நீங்கள் 10XL வரைக்கும் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஓகேங்களா? இன்றைக்கி சின்னதாக நம்ம ஷோரூமை குட்டியாக சுற்றி பார்த்துடலாம். உங்களுக்கு இதுலேருந்து நல்லா தெரியும். அது மட்டும் இல்லை, என்னோடய ஃபேவரட் பட்டு சாரீ எப்படி கேட்குறீங்க, அந்த பட்டு சாரியெல்லாம் எங்கே இருக்குது என்னங்கிற இந்த சீக்ரெட்டை நான் இன்றைக்கி ரிவீல் பண்ணுறேன், சரிங்களா? வாங்க அப்படியே போகலாம். இப்போ நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் துப்பட்டா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா 6.5 மீட்டர் டாப் அண்ட் பேண்ட் உங்களுக்கு வந்துடும். வேணும்னா இப்படி இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்லிட் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் 4 மீட்டரில். அப்படி இல்லை நான் குண்டாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அனார்கலியாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போதைக்கு இங்கே பார்த்துக்கோங்க, 45 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சுருக்கோம். இந்த கலர்ஸில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம்னா, ஒன்றோட ஒன்று இந்த கலர் நீங்கள் பார்க்கவே முடியாது. எப்படி வேணாலும் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, எனக்கு இது எதுவுமே வேண்டாம், எனக்கு வேறு மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலுமே இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட்டு திரும்புகிறேன், கடை ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. இக்கத்து வேணுமா எடுத்துக்கோங்க, செக்குடு வேணுமா எடுத்துக்கோங்க, சந்தேரி வேணுமா எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா
இதெல்லாம் அடுத்தடுத்த கலர்ஸு. இந்த கலர்ஸ்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது. இது எல்லாமே துப்பட்டாக்கு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே வந்து நீங்கள் பேண்ட் அண்ட் டாப் போட்டுக்கிறதுக்கு ஓகேங்களா. இது பாருங்கள், நீங்கள் வேணும்னா இங்கே ட்ரெஸ்ஸஸ் உள்ள ஸ்டிச்சிங் எல்லாம் இருக்குது, நான் காட்டுறேன். நீங்கள் இங்கே வியர் பண்ணி ட்ரையல் ரூம்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா. நான் ஒரு காட்டன் சாரீ கட்டினேன்ல, நான் டீச்சராக ஆசைப்படுறேன் காட்டன் சாரின்னு எல்லாரும் அந்த காட்டன் சாரீ என்கொயரி பண்ணிங்க. மகேஸ்வரி காட்டன் அது ஓகேங்களா. ஆனால் அது வந்து நான் கட்டினது ஒரு பீஸ் எனக்குன்னு இருந்தது, நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த மாதிரி நிறைய இருக்குது. இவங்க வந்து யூனிக்னஸை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ரகத்துக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி சிலது கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நான் போட்டதை யாரும் போடக்கூடாது, நான் மட்டும் தனியாக தெரியணும், எனக்கு அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்குறதுனால அந்த கேட்டகரியுமே இவங்க கொண்டு வராங்க. அதனால தான் சில புடவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரகத்துக்கு ஒன்று தான் இருக்கும், ஃபேப்ரிக் ஒன்று தான், டிசைனும் கலரும் தான் வேறு வேறு இருக்கும் ஓகேங்களா. நான் வந்து அந்த காட்டன் சாரீ ஃபோட்டோ நான் வைக்கிறேன் வீடியோவில் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சாரீ தான் இது எல்லாமே. தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள் பார்டர் வச்சுலாம் கூட வருது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய இருக்குங்க. உங்களுக்கு வந்து உண்மையிலே ட்ரிச்சில் இருக்கீங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கை தொட்டு பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் இதோட டெக்ஸ்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னை பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பர்சனல் கலெக்ஷன்ஸ்ன்னு நான் போடுறேன். என்னோடய பர்சனல் கலெக்ஷன்ஸ் எதுக்குமே நான் ப்ரைஸும் போட மாட்டேன், எங்கே வாங்கினேன் எங்கே எடுத்தேங்கிறதையும் நான் சொல்ல மாட்டேன் இல்லைங்களா. ஆனால் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கும், அதோட நீங்கள் எத்தனை வாட்டி இதிகால வந்து நீங்கள் என்கொயரிலாம் பண்ணியிருக்கீங்க. இது எங்கன்னா பர்சனல் கலெக்ஷனாக, என்னோடய பர்சனல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் அச்சூஸ்லேருந்து தான் எடுத்துகிட்டு போகிறேன் நான். இது இல்லாமல் சில்க் சாரீஸ், சில்க் காட்டன் சாரீ ஆகட்டும், சில்க் சாரீஸ் ஆகட்டும், சில்க் சாரீஸ் எல்லாமே அந்த பட்டுக்கு உண்டான அந்த மார்க் இருக்கும் பார்த்தீங்களா, ரெஜிஸ்டர் பண்ணது, அதோட தான் இவங்க சில்க் சாரீ சேல் பண்ணுவாங்க. பாருங்கள் இது எல்லாமே சில்க் சாரீஸ் தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சில்க் காட்டன். ஒன்று மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த சாரீ பாருங்கள், சில்க் காட்டன். இது எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். பச்சை அண்ட் ரெட்டு வந்து அடிச்சிக்கவே முடியாது, நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் கலரு. சூப்பராக இருக்கும் சாரீ. இங்கே இது சில்க் காட்டன் சாரீ. இந்த மாதிரி யூனிக் கலர்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். நான் சும்மா ரகத்துக்கு ஒரு 4 எடுத்து காட்டுறேன். இது என்னோட பட்டு புடவை, அடுத்து இப்போ ஒரு கல்யாணம் இருக்குது அடுத்த வாரம், அதுக்கு தைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இது சில்க் சாரீ, இதுவுமே வந்து அச்சூஸ்லேருந்து தான் எடுத்தது ஓகேங்களா. இது பாருங்கள், இது எல்லாமே சில்க் காட்டன். நீங்களே பாருங்கள், கலர்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாலும் பழமும் காம்பினேஷன் நீங்களே பாருங்கள், ரேரான காம்பினேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இந்த கலர் பாருங்கள், இங்கே பாருங்கள், பிளாக் லவர்ஸ், பிளாக் கூட இல்லை அது காஃபி கலர்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கும். இவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சில்க் காட்டனா இதெல்லாம் வந்து ஒரிஜினல் சில்க் சாரீஸு. இந்த பாருங்கள், இதெல்லாம் ஒரிஜினல் சில்க் சாரீஸு. எனக்கு ரொம்ப வந்துட்டு பார்டர் வேண்டாம், சிம்பிளாக வேணும், நீட்டாக வேணும், ஏஜ்டாக இருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு பார்டர்லெஸ்ஸாக இருந்தால் ஓகே அப்படிங்கிற கேட்டகிரிக்குமே இங்கே உங்களுக்கு கிடைக்கும். இயர் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் சாரீஸுமே வந்து இறக்க போகிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு பிளான் இருக்குது. இங்கே பாருங்கள், இக்கத் சாரீஸு, ஜார்ஜெட்டு, காட்டனு, சில்க் காட்டனு, பட்டு சாரீ, ஃபேப்ரிக்கு, கஸ்டமைஸுன்னு A to Z எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு இடத்துல வந்தீங்க அப்படின்னா கிடச்சிரும். இன்னொன்று உங்களுக்கு ஸ்கெட்ச் பண்ணி டிசைன் பண்ணி கூட உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியுமே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரைடலுக்கும் பண்ணி தராங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இது பார்த்தீங்களா, இக்கத் சாரீ. ஓகே, நான் அடுத்து வெட்டிங் டேக்கு கட்ட போகிறேன், அது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க, பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவீங்க, பார்த்துக்கோங்க. இதில் நான் வேறு கலர் வச்சுருக்கேன், எனக்கு அதுக்கான ப்ளவுஸ் அங்கே உள்ளே ரெடி ஆகிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ ஒரு பெரிய டைலரிங் யூனிட்லாம் போட்டு பக்காவாக ப்ராப்பராக எப்படி கஸ்டமரை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயமும் பார்த்து பண்ணுறாங்க. இங்கே ஸ்டிச் பண்ணிட்டு போனவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, இனிமே தான் நீங்கள் அச்சூஸில் ட்ரை பண்ண போகிறீங்க, ஆவரியாவில் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா
டெஃபினட்டாக மஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ஒரு பொட்டிக் அப்படின்னா அதை நான் கண்டிப்பாக இதை சொல்லுவேன். இன்னொன்று கூடிய சீக்கிரம் வெப்சைட்டும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ்மே போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து என்னென்ன ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அங்கேயும் பார்த்துக்கலாம். ஒருவேளை நான் வெளிநாட்டில் இருக்கேன் பிரியா, நான் வந்து லண்டனில் இருக்கேன், நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கான வீடியோ கால் அப்பாயின்மெண்ட்டுமே கொடுக்குறாங்க. நீங்கள் வீடியோ காலில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபேப்ரிக்கை எடுத்துக்காட்ட சொன்னீங்கன்னா அதையுமே எடுத்துக்காட்டி உங்களோட மெஷர்மெண்ட்லாம் எடுத்து சூப்பராக ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொரியரும் பண்ணிடுவாங்க. இன்டர்நேஷ்னலுமே உண்டு. ஒரு சீக்ரெட் சொல்லவா? என் பேரை சொல்லி பிரியா சரவணன் ஆர் பிரின்ஸ் அஸ்வின் அவங்களோட வீடியோ பார்த்துட்டு வரேன், அவங்க மூலிமா வந்தேன், அந்த மாதிரி என் பேரை சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி உண்டு, ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உண்டு. அவங்களால என்ன தி பெஸ்ட் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுவாங்க. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்னோடய பேரை சொல்லிவிட்டு வாங்க, ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டோட போங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பாருங்கள், இப்போ இது என்னுடைய நெக்ஸ்ட் ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் கட் போட்டோமா, இது ஸ்ட்ரைட் கட்டு ஸ்கேலப் டிசைன் வச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து அனார்கலி பேட்டர்ன், அது 6.5 மீட்டரு அண்ட் 2.5 மீட்டர். ஸோ இது நெக்ஸ்ட்டு இதையும் நான் போட்டு காட்டவா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, என்னடா ஒரே விலாகில் ட்ரெஸ்ஸு மாறி மாறி வராங்களேன்னு பார்க்காதீங்க, அடித்து சொல்கிறேன். 365 நாளும் இந்த ஆவரியா ஹவுஸ் ஆஃப் அச்சூஸில் இந்த பிரியாவுக்கு ட்ரெஸ்ஸு தச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ரவுண்ட் கிளாக் ஓடிட்டுருக்கோம். என்னோடய பிறந்த நாள், கல்யாண நாள், இவரோட பர்த்டே, அஸ்வினோட பர்த்டே, எல்லா ஈவெண்ட்ஸுக்குமே எனக்கு ரவுண்ட் த கிளாக் இங்கே ஸ்டிச்சிங் போயிட்டே தான் இருக்கும். நான் போட்டு பார்ப்பேன். இப்போ கூட பாருங்கள், காட்டன் ஃப்ராக்கு தெரியுதுங்களா, 3/4 காட்டன் ஃப்ராக்கு, இது இங்கே ஸ்டிச் பண்ணது தான். அந்த ஃபேப்ரிக்ஸ் தான் இது எல்லாமே. நான் மறுபடியும் சொல்கிறேன், அடிக்கடி நான் இவங்கக்கிட்ட வந்துட்டு அண்ணி நீங்கள் வந்து எனக்கு தனியாக யூனிக்காக கொடுத்துருங்க, என்னோடதை வந்துட்டு தனியாக நான் தெரியணும் அப்படின்னு அடிக்கடி நான் வந்து அந்த மாதிரி பீஸ் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் என்னோடய ஃபேப்ரிக் உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் என்னோடய கலர் இதுவும் கிடைக்குதான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் நீங்கள் கேட்டிங்கன்னா வீடியோ காலில் அதுவுமே கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக் தான். இது எல்லாமே நீங்கள் வந்து குர்த்தி தச்சுக்கலாம், நைட் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி தச்சுக்கலாம், ஃப்ராக் மாதிரி தச்சுக்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணுறோம், கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஈவன் மாம் அண்ட் டாட்டர் கூட பண்ணலாம். இப்போ நான் சொல்ல மறந்துட்டேங்க, இப்போ அந்த ட்ரெஸ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா 6.5 மீட்ரு, அது வந்து ஒல்லியாக இருக்கிற மாம் யாராவது இருந்தாங்கன்னா மாம் அண்ட் டாட்டர் காம்போவே ஸ்டிச் பண்ணிடலாம். ஏன்னா 6.5 மீட்டரில் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் தான். நிறைய இருக்குது. இன்னும் நீங்கள் கேட்டிங்கன்னா நிறையவே காட்டுவாங்க. என்னால் முடிஞ்சதை மட்டும் நான் இப்போ எடுத்து காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ பிளாக் லவ்வர்ஸ், கலர் லவ்வர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவைலபிளாக இருக்கும். எத்தனை மீட்டர்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். 5XL, 6XL, 7XL, நீங்கள் எல்லா ஆல் கைண்ட் ஆஃப் நம்ம மாம்ஸ்க்குமே வந்து இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேப்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு, அது வந்து என்னோடய எல்லா ஆரி ஒர்க் ப்ளவுஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, அனைத்தும் அச்சூஸில் மட்டுமே. ஓகேங்களா, ஸோ அதுவுமே வந்து நான் கீழே கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். ப்ரைடல் ப்ளவுஸும் வேணாலும் தச்சுக்கலாம், இல்லை சின்னதாக வேணும் ரொம்ப வேண்டாம் அப்படின்னாலுமே உண்டு. லாஸ்ட் டைம் நான் தச்ச ப்ளவுஸ் வந்து 1 கிராம் கோல்டு. ஓகேங்களா, சில பேர் அதை கண்டுபிடிச்சிட்டிங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சி அக்கா இது 1 கிராம் கோல்டு தானே அப்படின்னு கேட்டிங்க. எஸ், அந்த காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு. பெண்டன்ட் வேணுமா, பெண்டன்ட் வச்சு தருவாங்க. காயின்ஸ் வேணுமா, காயின்ஸ் வச்சு தருவாங்க. நீங்கள் 1 கிராம் கோல்டு அப்படின்னாலுமே எடுத்துக்கலாம், இல்லை நார்மலாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் அடித்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆரி ஒர்க் எதுவுமே உங்களுக்கு கருகி போகாது. அதாவது கலர் மாறாது. ஹூக்கு நம்ம போடுறோம் இல்லைங்களா, அந்த ஹூக்கோட கலர்ஸ் கூட மாறாது. ரொம்ப நாள் பெட்டியில் வச்சா கூட ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரிலாம் ஆகும் இல்லையா. ஸோ அது எதுவுமே வந்து உங்களுக்கு ஆகவே ஆகாது. அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஓகேங்களா, இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ பில்டப்பா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. பில்டப் கொடுக்குற அளவுக்கு ஒர்த் இருக்குது. அதனால் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நின்று உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அது எப்போ உங்களுக்கு தெரியும்னா, ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணி போட்டிங்க அப்படின்னாலோ, இங்கே ஃபேப்ரிக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஈவன் நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கு இவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய செலிப்ரிட்டிஸோடு இவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஃபோர்ட் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்களோட ஃபேப்ரிக்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ டூ விசிட் ஆவரியா த ஹவுஸ் ஆஃப் அச்சூஸ். டெஃபினட்டாக உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ என்னோடய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க.
ஃப்ரம் த பிகினிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த vlog வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் என்னோடய ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இல்லை அந்த கிளிப்பிங்கை நான் vlogலேயே ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், குண்டாக இருந்தால் என்னைய மாதிரி இருக்கும், ஒல்லியாக இருந்தால் பாப்பா மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அடுத்த ட்ரெஸ்ஸு. இதுக்கு வந்து பாருங்கள் துப்பட்டா. நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை பாருங்கள், நான் அனார்கலியாக தச்சுக்கிட்டேன். 6.5 மீட்டர்ஸையுமே நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்னுடைய துப்பட்டா. அதே மாதிரி 2.5 மீட்டர் கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் குள்ளம் அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணி கூட வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அதோட ஷால். இந்த மாதிரி வந்துடும். ரியலி வில் லுக் லைக் அன் ஏஞ்சல். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ பிரின்ஸ் அஸ்வின் ஆர் பிரியா சரவணன் அப்படின்னு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். யூ வில் கெட் அ ஸ்பெஷல். ஆனால் என்ன ஸ்பெஷல்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக யூ வில் கெட் சம்திங் ஸ்பெஷல். ஓகேங்களா? ஸோ அதுக்குமே வந்து நான் கேரண்டி. நல்லாயிருக்கும், சூப்பராக யூனிக்னஸ்க்கு யூ கேன் ட்ரஸ்ட் அச்சூஸ். ஓகேங்களா? see you, bye bye, tata, take care, bye.